பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அனைவர்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்கள் தாங்க திரைப்பட உலகத்தை காப்பாற்றுகிறீங்க. அதனால தான் சொல்கிறோம், பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு திரைப்படங்கள் இருக்கிறது, தேட்டர்கள் இருக்கிறது. சிறிய முதலீட்டு படங்களுக்கு தனியாக ஒரு தேட்டர் கொடுங்க, 100 சீட்டு 150 சீட்டுன்னு சொல்லி 15 வருடமாக சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வரைக்கும் விடிவே இல்லை. இதை எங்கே சொல்லணும்? மைக்கு முன்னாடி தானே சொல்லி ஆகணும். அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அவன் மாறுவதை போ அப்படின்னு சொன்ன பட்டுக்கோட்டாருடைய அந்த பாட்டை ஏஎல் ராஜா கடைசியில் ஒரு பாட்டு, என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேராண்மைகளை நினைவுபடுத்தி சொன்னது. உண்மையிலே நீ ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய கலைஞன், உங்களுக்காகவே இந்த படம் ஓடணும். ரெண்டாவது, என்னுடைய நண்பன் செங்கதிரிவாணன், ஒரு கிராமிய மண்ணிலிருந்து வந்தக்கூடிய அந்த கவிஞன் செங்கதிரிவாணனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நீடு வாழ வேண்டும். ஒரு அப்புக்குட்டி, நீங்களாம் கேரளாவில் பிறந்திருக்கணும். இங்கே பிறந்துட்டு சும்மா சைடில் நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான். கதைகள் தான் கதாநாயகன். அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி எங்களுடைய குருநாதர்கள் ஒருவரான சந்தான பாரதி அவர்கிட்ட கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும். உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னென்னு. தமிழ்நாட்டில் சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதோடு மறந்து போன அந்த சூரியகாந்தியும் சேர்த்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. திராவிட இயக்க சிந்தனை உள்ள, தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம். இதுக்குள்ள ஒரு குருஜி இருக்கார், டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்கு. ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீ கோட்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய படமா இருந்தால் டீ கோட்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள். ஒரு பெரிய படத்தில் எல்லாம் கஞ்சா விற்கணும், இல்லைன்னா கத்தி எடுத்து குத்தணும். அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமாக குத்துறவங்கலாம் ஹீரோவாக இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சந்தான பாரதி சார் எதுக்கு தேவையில்லாமல் அந்த படம் எடுத்தார். குணான்னு ஒரு படம் எடுத்தார். அப்போ பேர் வாங்கணும். ஆனால் படம் அல்லது யார் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. குணா ஒரிஜினல். அதை பார்த்து அந்த படத்தை குணா கொகைலத்தை உழுந்தான். அண்ணாம்பாரு 100 கோடி படம் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு. தமிழ்நாட்டில் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. ஆமாம், நான் அந்த படத்தில் பணியாற்றினேன். அவருடைய தம்பி RS சிவாஜியும் நானும் கமல் சாரும் சேர்ந்து தான் போயிட்டு குணா குகையை தேடி பிடிச்சி வந்தோம். அந்த குணா குகையில் நாங்கள் பார்த்து குணா படம் பார்த்தோம். எத்தனை பேர்னு தெரியாது. அந்த குணா குகையின் அதிசயங்களை நான் ஒரு யூடியூப்பில் பேசினேன். 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் தேட்டரில் வந்ததை விட 100 நாள் தாண்டி ஓடி இருக்கும். என்னன்னா, ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி. ஆனால் அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது. அதுதான் சமாகம். இந்த ஒரிஜினலை, இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை காலம் மறுபடியும் தேடும். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மங்களநாதன் குருக்கள் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நானும் உதயகுமார் அவர்களாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். மங்களநாதன் குருக்கள் அவர்கள் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 படத்துக்கு பூஜை போட்டிருப்பார். ஒவ்வொரு பட பூஜையிலையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும், அந்த பட இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும், அந்த படம் பிடிச்சிருக்க லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பெறுவர். இன்றைக்கி அவர் பையன் இந்த படத்தில் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அப்போ அவரோட இத்தனை இயக்குநர்களை வாழ்த்தணும், இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும், இத்தனை கதாநாயகிகளை வாழ்த்தணும். இன்றைக்கி நம்ம பையனை வாழ்த்துறதுக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம், அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம், இத்தனை ஒரு விஐபிகள். அவரோட பையன் ஸ்ரீஹரி அவர் அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார். அவர் பேசுனது மழலை. ஓகேயா, மழலை. இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம், உயர்ந்த உள்ளம் எல்லா இயக்குனருக்கும் வந்திருக்கிறாரு. அது ரிஸ்க்கு சரியாக வருமா, அவர் பயப்படுவாங்க.
ஆனால் ஒரு நல்ல எண்ணம் உள்ளனால தான் ஏஎல் ராஜா அவர் வந்து அவரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறாரு. அவருக்கு பேச்சு வரணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, நம்ம பேசணும் அவசியம் இல்லை, மக்கள் நம்மளை பற்றி பேசணும். ஆனால் ஸ்ரீகிரி அவர்கள் அவர் பேசுகிறாரு இல்லையோ, மக்கள் அவரை பற்றி பேசணும். அந்த காலம் வரும், அதுக்கான வெற்றி இந்த படம் தரும். 80களில் சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு, கால் இல்லை போயிடுச்சு. அவங்க அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க. ஆமாம், அவருடைய முதல் படம் மயூரி. ஒரு கால் இல்லை, ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய கேரக்டர், பரதநாட்டிய நடிப்பாங்க. அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காருன்னா எவ்வளோ கட்சி, எவ்வளோ துணிச்சல், எவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏஎல் ராஜாவுக்கு இருக்குப்பா. நான் சரிங்க, இங்கே வந்து ஊனம் வருஷம் ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ, எவனுக்கு மனசில் குறைபாடு இருக்கோ அவன்தான் ஊனமான மனிதன். மனசில் நல்ல மனசு உள்ளவன், எந்த கால் இருக்கோ கையில் இருக்கோ இருக்கோ நல்ல மனசு இருந்தால் அவன் நிறைவான மனிதன். இவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏஎல் ராஜாவோட துணிச்சலை நான் பாராட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ராசியால் சொன்னார், திராவிட சித்தாந்தம் பற்றி இருக்குது, அதனால் இந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்காரு அப்படின்னா. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்குது. சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும் போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் என்னத்தை பேச முடியும் சொல்லுங்கள். ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாகவே வந்து ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். ஏன்னா எங்களோட சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனார். நான் சொன்னேன், டென்ஷன் ஆகுதப்பா, இது என்ன புரிஞ்சுக்கோ, இது எதுக்கு செல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு அப்படின்னு. அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம். அதே மாதிரி அப்புக்குட்டியும் முதல்ல என் கூட நடிக்கும்போது சார் நான் எதுக்காக பயப்படுறீங்க சார் அப்புக்குட்டி, நான் வந்து உங்க கூட நடிக்க வந்துடுங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்லணும் அதுக்கு நீங்கள் கவுண்டர் அடிக்க, உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன், அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டி பண்ண. அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான், என்னையும் அப்புக்குட்டி தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான், இன்க்ளூடிங் ராஜா. நீயா யாரு நீங்களும் இருக்கீங்களா? ஓ சாரி, எனக்கு இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாருமே புதுமுகம் தான். செந்தில்நாதன் ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர், அவர் பழம்பெரும் நடிகர் அவர், அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என்னுடைய சிஷ்யப்பிள்ளை வந்து ஏற்கனவே 2 படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சி கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இன்னும் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, ஸ்ரீஹரி ரொம்ப அழகாக இருக்கார். அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு பேச்சோட இங்கே மேடையில் பேசுனது நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப தொற்றுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. அவன் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்து நல்லா பேச கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் இதை விட நல்லா பேசுவான். ஆக ஏதோ ஒன்று நடக்குது, இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அதை ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ளே வராமையே அந்த எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கான ஆளாக
ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எனக்கு எந்திரிச்சு அதை வேணால் என் தம்பி படம் தான் நான் இங்கேருந்து சந்திலிருந்தே பார்த்துக்கினேன். அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு. அந்த ஆஃப் ஸ்க்ரீனுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் தேட்டர் வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல், இன்றைக்கி 350 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ சொல்லியிருக்கிற கருத்து வந்து அந்த பாரதியும் அம்பேத்கரும் என்ன சொன்னாங்க, என்ன நினச்சாங்க, அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்க. இது தொன்று தொட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம சின்ன வயசுலேருந்து ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு நம்ம படிச்சுட்ருக்குறோம். எக்ஸாமில் எழுதிடுவோம், அந்த கவிதைக்கு மார்க் வாங்கிடுவோம். பாரதியார் இதுக்காக தான் எழுதிக்கிறாருன்னு நினச்சிட்ருக்காங்க. மற்ற அதை மீறி யாருமே திங்க் பண்ணல. இதுதான் உண்மை. எந்த ஒரு நல்ல விஷயமுமே நாம் படிப்பதற்காக, அப்புறம் ரெண்டாவது பார்த்தா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக, மீதி அதை கடைப்பிடிக்கவோ அதை நம் வாழ்க்கையில் எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அடுத்த கட்டம் நமக்கு போராட்டம் நம்ம துரத்திட்டுருக்கு. நம்ம போராட்டத்தை துரத்திட்டுருப்போம். நடுவில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது பாருங்கள், அப்போ தான் சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த கேப்பு கிடைக்கிறப்ப அரசியலுக்கு வர்றவங்க, கேப்பு கிடைக்கிறப்போ சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கேப்பு கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்த சொல்கிற ஆளாக நீ மாறி இருக்கக்கூடாது. உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும். உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன். அது கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனால் அதுக்கு உன்னோட தோல் நிற்கிற நீ சொன்னிய உன்னுடைய நண்பர்கள், தயாரிப்பு, இணை தயாரிப்பு, அவங்க எவ்வளவெல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னு, அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீ வந்து வெற்றிகரமான ஒரு எல்லையை தொட வேண்டும். இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ, என்னுடைய அன்பு தம்பி ஏஎல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும். அதை நீ கூட சொல்லலைன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், எங்கள் அண்ணம்மார்கள், தம்பிக, நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படம் சூரியனும் சூரியகாந்தியும் என்கிற அருமையான டைட்டில், இது அழகான டைட்டில். இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதை சொன்னார், ஒரு குருநாதருக்கு ஒரு முதல் மரியாதை செஞ்சார் எங்கள் அண்ணன். சினிமாவிலேயே ரொம்ப அழட்டிக்காத ஒரு டைரக்டர்னால் அது அண்ணன் சந்தானம் பாரதி தான். ஏன்னா அவரால் அழட்ட முடியாது, வேற படத்தில் மட்டும்தான் ரொம்ப பண்ணுவார். மற்றபடி அவர் மாதிரி சாஃப்டஸ்ட்டு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போவேன். எதுக்கால சுகாசினி நடந்து வருவாங்க. நாங்கள் எல்லாம் 5A பஸ்ஸில் ஏறி திரைப்படக் கல்லூரியில் போவோம், ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது. அந்த போகும்போது எம்ஆர் சந்தானம்னு ஒரு போர்டு இருக்கும், ஒரு சின்ன வீடு. அந்த வீடு தான் இவர் வெளியே நின்றுட்டுருப்பார். ஓ சார் டைரக்டர். அப்போ தான் இவங்க இந்த ஃபஸ்ட்டு படம் நீங்களும் வாசுவும் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டு, நான் அந்த பாட்டுக்கு நான் அடிமை. இந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த பூந்தளிராட பாட்டை வந்து நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸாக அந்த பாடல் காட்சியை நான் படம் எடுத்திருக்கிறேன். அதனால் எனக்கும் அண்ணன் மானசீக குரு தான். அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அன்பு மாறாத ஒரு, எதுக்குமே ஒரு பந்தா பண்ணிக்க மாட்டார். அண்ணே சூப்பராக இருந்ததுன்னு பண்ணேன், அப்படியே தம்பி ஓகே பாத்தியா அப்படிம்பார். அதோடு சரி, அதை பற்றி அழட்டிக்காத ஒரு அவர் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் நீடூழி வாழ வேண்டும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சீனியர். அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் எதனால நான் அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் அவருக்கு கூப்பிடுவேன். அப்புறம் இயக்குனர் எழில் சார், அவர் வந்து நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன், என்ன ஒரு தம்பி கூப்பிட்டு என்னை அமைச்சராக்கி விட்டார். இப்போ ஒரு படத்தில், கருடன் படத்தில். அது எப்படி சினிமாவில் தான் நீ நானெல்லாம் ஆக முடியும்? நிஜமாக யார் உனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்?
அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்தாரு, அது என்ன உங்களை மினிஸ்டர் ஆக்குறது அப்படின்னு என்னை சிஎம் ஆக்கி விட்டுருக்காரு இவர். அடுத்த படம் விரைவில் எதிர்பாருங்கள், ஆர்வி உதயகுமார் சிஎம் ஆக்கிறார். அரசியலில் தேசிங் ராஜா 2 படத்தில் என்னை வச்சு செஞ்சுருக்கார் அவர். அதுக்காக என்னுடைய அருமை தம்பி என்னுடைய பேரை கெடுக்காமல் அதை எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணி என்னை ஒரு மலியாக இப்போ வந்த நல்ல பேரை கெடுக்காமல் அதுலேயும் கெட்ட வில்லனாவே ஒரு நல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் வில்லனாக்குறாங்க. நியாயமா? கேள்வி கேட்டுப்பா. நீங்கள் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் உங்களை கெட்டவனாவே நினைக்க மாட்டாங்க படத்தில். ஆனால் நம்மளை போய் நல்ல பசங்க. சரி, எனிவே எனக்கு என்னை முதலமைச்சராக்கிய என் அன்பு சகோதரர் திரு எழில் அவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு ஒரு நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சரவண சுப்பையா இருக்காரு தம்பி, எனக்கு நீண்ட நெடுங்கால நண்பர். அதாவது நான் திரைப்படக்கடி இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டினார், யாரா அது அப்படின்னு. அது நான் தான். எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நான் அவரோட இருக்கிற ஃபோட்டோவை காட்டினார். அவர் பத்திரிகையில் அப்போ சாவியா தாய் பத்திரிகையில் இருந்தப்போ திரைப்பட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை ஒரு பேட்டி எடுக்க வந்தப்போ எடுத்த ஒரு ஸ்டில்லு 1981 எடுத்தது, இஃப் ஐ எம் ரைட். அதில் நானே இல்லை. இவர் யாருங்க இதுன்னு கேட்குறாரு. இது சரி, அது தனியாக பேசிப்போம். அதாமல் இந்த மாதிரி உறவுகள் நாங்கள் சொல்கிறது. அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி திரு மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தனக்கு படுற நியாயத்தை உறக்க சொல்பவர், யாருக்காகவும் பயப்படாமல் சொல்பவர். அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மனசில் பட்டதை பேசுகிற ஒரே சினிமாக்காரன் இன்னைக்கு மன்சூர் அலி தான். ஆனால் நான் ஒரு உள்ளத்தில் குழந்தை. எனக்கு செல்வமணி அடிக்கடி சொல்வார் இவரை பற்றி, இவருடைய உயர்ந்த பண்புகளை பற்றி. யாருக்கே செல்வமணி அவருடைய படத்தில் அந்த ஆட்டமா பாட்டமா அந்த வீரப்பன் கேரக்டர் அந்த கெத்தப்பில் நடிக்கும்போது இவர் பண்ண, அதாவது கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி யாரோ வந்து தட்டியிருக்காங்க, ஓங்கி ஒரு அற விட்டுருக்காங்க. ஏன்டா நீ அடித்தேன்னு கேட்டாரா செல்வமணி. ஆனால் நான் வீரப்பண்ணேன், என்னை கை வைக்கலாமா? இவன் அடித்த உடனே அவன் போய் பேஜராகி அட்மிட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரமாகவே மாறி இன்னைக்கு வரையிலும் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்சூர் அலிகானுக்கு உண்மையாகவே இந்த மேடையிலே நீங்கள் வந்து இருந்தது, என் தம்பி ஏஎல் ராஜா அவர்கள் சொன்னது போல் அவரை சிறப்பு செய்வது மட்டுமில்லை, நீங்கள் வந்தது சினிமாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அந்த சினிமா என்றென்றும் உங்களுக்கு உரிய இடத்தை தந்து கொண்டே இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் சார்பாக தான் நான் பேசுகிறேன், வேறு யாரும் பேச மாட்டாங்க. நான் இந்த பேசுகிறதுக்காகவே நான் வந்து மத்தியானம் இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இங்கே வந்து நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன். நான் பட்ட சந்தோஷத்தை நீங்கள் எல்லாம் பட வேண்டாமா? இப்போ எங்கள் அண்ணன் அவர் செந்தில்நாதன் சார் வந்து இஸ் வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். இவங்க எல்லாமே, நான் எதுக்கு சொல்கிறேன், எல்லாமே நல்லவர்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க ஒன்றையும் சேர்த்து சொல்லிடுறேன், சௌந்தரியம் சேர்த்து தான். சௌந்தரியம் சில பேர்த்துக்கு நல்லவராக வரும், சில பேர்த்துக்கு கெட்டவர் வேறு வழி இல்லை. பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்து அப்படித்தான். பாதி பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டியிருக்கு, பாதி பேர்கிட்ட நல்ல வேறு வழியே இல்லை. அப்புறம் எனது அன்பு தம்பி பேரரசு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர், மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு இணைச் செயலாளர், அவங்க 2 பேரும் ஒன்றாவே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இணைச் செயலாளர் படப்பிடிப்புக்கு போயிட்டாலும் அவருடைய வேலையும் தானே எடுத்து செய்யக்கூடிய பொறுப்பில் இணைச் செயலாளர்னு நான் சொன்னது யாருன்னா அவர் தான், எழில் சார். ஒரு கைத்தட்டுங்க. அவர் என் படப்பிடிப்பில் இருந்தால் கூட ஒரு வேலையை சொன்னால் நம்ம சங்கத்துக்காக அவர் ஓடி வந்து செய்யக்கூடியவர். அதே மாதிரி கூல் சுரேஷ் தம்பி, அவர் பேர் சொல்லலைன்னா எனக்கும் கைத்தட்ட மாட்டாங்க. அதனால் அவன் அப்படி தான், அவனும் ஓப்பனாக சில விஷயம் ஏதாச்சும் பண்ணுவான், சின்ன சில்மிசம் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரியும். அவன் உண்மையானவன். நீ வந்தாவே கலகலப்பாயிருது எல்லா ஃபங்க்ஷனும். வாழ்த்துக்கள். ஆமாம்,
அடுத்தது அழகர் சாமியின் குதிரையில் ஏறி டெல்லி வரையிலும் போய் ஒரு மிகப்பெரிய விருது. நான் எனக்கு இப்போ கூட யோசிக்கிறேன், ஒரு இந்த இந்தியாவின் தலை சிறந்த விருதை, சிறந்த நடிகர் விருதை பெற்ற ஒரு நபரை இன்னும் இந்த தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்தவில்லை. அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாழ்க. இதான் சொன்ன தம்பி. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோக்களாக நடிச்சிருக்கிற தம்பி விக்ரம், அப்புறம் ஸ்ரீஹரி, அதோடு சேர்த்து நீயும் நல்லா ஒரு ஆட்டம் போட்டிருக்க, சூப்பராக ஆடியிருக்கேன், டான்ஸ் ஆடியிருக்கேன். அந்த மாடை பிடிச்சிட்டு வந்து ஆத்தா கிட்ட கொடுக்குற காட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருமே இயல்பாக நடிச்சிருந்தாங்க. இந்த அதனால் இந்த இயல்பான திரைப்படத்துக்கு இசையாக இருப்ப ரவி பிரியா, நம்ம நண்பர், அவர் எங்கே அமெரிக்காவில் இருக்கார், கனடாவில் தான் இருக்கார். ஸோ இசைப்பிரியனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த படத்தை இணைந்து தயாரித்திருக்கும் டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட், அது எங்கே அவர் குருஜி, வாங்க. உங்களுக்கும் அப்புறம் தொடர்ந்து நம்ம படங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு கொண்டிருக்கின்ற குருக்கள், எங்கே குருக்கள் அவர்களுக்கு என மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய புள்ள நல்லா வருவார். ஒரு மிகப்பெரிய, நீங்கள் எத்தனையோ வெற்றி படங்களுக்கு பூஜை போட்டிருக்கீங்க, ஆனால் இதை ஒரு வெற்றி படமாக மாற்றுவதற்கான பூஜையை நாங்கள் போட்டுட்ருக்குறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த திரைப்படம் சிறப்பாக திரைப்படமாக மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களிடம், அதை சரியான முறையிலே ரிலீஸ் செய்து தியேட்டர்களை எல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செய்கிற திரு விஜய் முரளி அவர்களுக்கும், வாங்க, விஜய் முரளி இல்லைன்னா இன்றைக்கி எந்த சின்ன படமும் ரிலீஸ் ஆகாது. சவுந்தரபாண்டியனும் விஜய் முரளியும். ஸோ அவங்க பார்த்து ஏதோ மனசு வச்சு இந்த படத்தை மிகப்பெரிய படமாக மாற்ற வேண்டும். இந்த படத்தில் நடித்திருக்கிற அந்த நம்ம ஹீரோயின் அவர்களுக்கும் வாழ்த்து. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நம்ம மாஸ்டர் மஸ்தான் அவர்களுக்கும், அப்புறம் நான் சில பேர் ஏதோ அசிஸ்டண்ட் இணை